வீட்டை விட்டு வெளியே போகிறேன். என்னை தேட வேண்டாம். தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். கடவுள் கொடுத்த இந்த உடம்பை நான் கடலுக்கு கொடுக்க போகிறேன். அங்கிருக்கும் மீனும் திமிங்கலமுமாவது சாப்பிட்டு ஒருவேளை உயிர் வாழட்டும். அதுங்களுக்காவது நன்றி இருக்கும். நான் வளர்த்த நன்றி கட்ட திமிங்கலத்துக்கு இது புரியாது. இருந்தாலும் நான் என் முடிவை தேடிக்கொண்டேன். நான் எடுத்த இந்த முடிவு என்னுடைய சுய முடிவாகும். போலீஸ்காரர்கள் யாரும் என் மகனை தொந்தரவு பண்ண வேண்டாம். யார் இது தூங்குறப்ப? ஐயோ, ஒரே புகையா இருக்கே. ஐயோ, கண்ணே தெரியலையே. சோமுகிட்ட போய் என்னன்னு கேட்போம். எருமாடு எருமாடு அடிக்காதம்மா. ஏன்டா இப்படி வந்து இடிக்கிற? நீ வந்து இடிச்சிட்டு என்ன சொல்றியா? இப்ப இடிச்சமா இடிக்கலையான்னு பற்றி மாட்டமா வைக்க போறோம். இப்படி ஒரே புகை மூட்டமா இருக்கே, அது என்னன்னு பாத்தியாடா? அத பாக்கதாம்மா வந்தேன். இதுக்கப்புறம் என்னத்த பாக்குறது? அதான் என்னன்னு தெரிஞ்சு போச்சே. என்னம்மா அது? இந்த குமார் பையன் ரவுண்ட்ஸ்ல ஆனா அவன் ரவுண்ட்ஸ் தாங்க முடியல. வீட்டுக்குள்ளேயே கொசு மருந்து வண்டியை விட்டு அடிக்க சொல்லிட்டான் போல இருக்கு. கொசு மருந்தமா அது? பின்ன என்ன? கெட்டதா மோப்பம் புடிச்சு உன் மூக்கு கெட்டு போச்சு. இது சாம்பிராணி வாடமா? ஆமாண்டா, நான் அப்பவே நினைச்சேன் சாணியில சாம்பார் ஊத்துற மாதிரி ஒரு வாடை வருதே. ரசனைய பாரு. நம்ம வீட்டுல யாரோ பூந்து சாம்பிராணி போட்டுட்டு இருக்காங்க. வேற யாரு? உன் பொண்டாட்டி மதியாதான் இருக்கும். மா, அவ ராத்திரி தான் இங்க இல்லையே, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால. ஆமால, அப்ப யாரடா இருக்கும்? யாரா அந்த பொண்ணு? சத்தியமா எனக்கு தெரியலமா. டேய் சோமா, ஒருவேளை செத்து போன ஜெகநாயகியா இருப்பாளோ? என்னமா சொல்ற? ஆமாண்டா, இந்த பைத்தியக்கார பையன் பாசத்துல உருகி உருகி அந்த பொம்பளைய அம்மா ஜெகநாயகின்னு பேயா இருந்தவளை இங்க வரவச்சிட்டான் போல இருக்க. அப்ப சாம்பிராணி போடுறது ஆவியாமா? அதான் இவ்வளவு ஆவி பறக்குதா? ஆமாண்டா, இப்ப என்னடா பண்றது? தயவுதாச்சுமே பார்க்க கூடாதுமா. ஆவியை கொலை பண்ணிடலாங்கிறியா? ஆவி எப்படிமா கொலை பண்ணுவ? அப்ப என்னதாடா பண்றது? சரண்டர் ஆயிடலாமா? சொரண்டாயி
கிழிஞ்சுது. இப்ப நேரா நான் அந்த ஆவிகிட்ட போய் எல்லா தப்பையும் எங்க அம்மா தான் பண்ணாங்க, அவங்க சொன்னதான் நான் கேட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு காலில் விழுந்துடுறேன். போட்டணும். சாரிமா, இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோமா. உதவி ஆவிக்கு ஏதுடா காலு? இப்ப என்ன பண்ணுவ? காலையில நான் அந்த ஆவிய ஹால்ல நிக்க வச்சு மன்னிப்பு கேட்டுறேன். இதுக்கு மேல என்ன தடுக்காத. டேய், உன்னை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு தம்பி சொல்லியிருக்கான்ல, யார கேட்டடா உள்ள வந்த? ராஸ்கோல், வெளியே போடா. டேய், அங்க என்னடா பார்வை? வெளியே போன்னு சொல்றேன்ல, போ. அத்தை, அம்மாக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கல்ல, இந்த நேரத்துல சத்தம் போடாதீங்க. என்ன மாதிரி புருஷனை விட்டுட்டு தனியா வாழ்ந்த ஒரு பொண்ணையும் அம்மா மன்னிச்சிட்டாங்க, மத்தவங்கள மன்னிக்க மாட்டாங்களா? அண்ணி, உங்களை நான் எந்த இடத்துல வச்சிருந்தேன்? தெய்வத்துக்கு மேல வச்சிருந்தேன். வாழ்றப்ப அண்ணியா இருந்த நீங்க செத்து தெய்வமா இருக்கீங்க. மனுஷியா இருந்தப்ப நாங்க கேட்டதெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டு தெய்வமா இருக்கப்ப எங்க குறைய கண்டுக்காம இருக்கீங்களே தாயே. இங்க நடக்கிற அத்தனையும் உங்களுக்கு தெரியாம போச்சா? அப்போ உங்களை நாங்க தெய்வமா நம்புறது பொய்யா? நிறுத்துங்கண்ணே. முதல்ல நீங்க வெளியே போங்க. அம்மா, ஏம்மா? எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள எப்படி நீங்க தப்பா பேசலாம்? இல்லம்மா, என் வேலை போயிடுச்சேங்கிற ஆதங்கத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா. என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அம்மா கிட்ட கேளுங்க. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. கேட்டம்மா. கேளுங்க. கண்ணு மூடி மனசுருகி பிரார்த்தனை பண்ணி கேளு. சரிம்மா. நடக்குதா இல்லையான்னு பாரு. கேளு. என்னடா இது? அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் உங்களை பேசுனதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கம்மா தாயே. நல்லா வேண்டு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அம்மா, நான் வேண்டிட்டேம்மா. உன் வேண்டுதல் பலிக்கும். ரொம்ப நீ நன்றிம்மா. போ. மதி, மதி, அம்மா மதி, 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 என்னாச்சும்மா உனக்கு? மதி, டேய், என் பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குறா, மண்ணங்காட்டி போய் நிக்கிறிய, எனக்கா நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, போய் தண்ணி இதை எடுத்து எடுத்துட்டு போ. வா, தம்பி. மதி, மதி, என்னாச்சும்மா உனக்கு? மதி, 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 என்னாச்சும்மா? அக்கா, சீக்கிரம் வாக்கா. இதை வந்துட்டு தம்பி. இங்க வா. மதி, மதி, அம்மா மதி. என்னப்பா, என்னாச்சு? அம்மா மதி, உனக்கு பொண்ணு இல்லையே, என்னாச்சும்மா? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டு? அது தெரியலப்பா. அம்மா படத்தையே பார்த்துட்டு இருந்தேனா, திடீர்னு உடம்பு செலுத்துருச்சு. காதுக்குள்ள அம்மா பேசுற மாதிரியே தோணுச்சு. அவ்வளவுதான்ப்பா, வேற ஒன்றும் நினைவில்ல. தாயே ஜெகநாயகி, எல்லாம் ஒரு அருள்தாம்மா. அப்பா, ஆ? எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போம்மா, போ, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரி. பார்த்து போம்மா. அண்ணே. டேய், அண்ணிதான் உன்னை மன்னிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? வா.
ஃப்ராடு பித்தலாட்டம்லாம் எல்லாராலையும் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸியான வேலை. அதுக்கெல்லாம் புத்திசாலித்தனம்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது நிறைய ஜென்மங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்தாங்க காஃபி. அங்க வை. என்னங்க என்ன ஆச்சுங்க? என்னங்க ம். என்ன அப்படி பாக்குறீங்க? பின்ன கொஞ்ச நாளா நான் பார்த்த சஞ்சய்க்கும் இப்ப பாக்குற இந்த சஞ்சய்க்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? பேச்சுக்கு கூட அந்த சஞ்சயை பத்தி பேசாதீங்கம்மா. இல்லப்பா, இல்ல நான் பேசலப்பா. இனிமே பேச மாட்டேன். ம். என்னப்பா என்னாச்சு? கணக்கு டேலி ஆக மாட்டேதுப்பா. சிஸ்டத்துல பாத்தீங்களா? நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. நமக்கெல்லாம் நோட் புக், பேனா, பேப்பர், வாய்ப்பாடு தான். நித்யா, அந்த லேப்டாப் எடுத்துட்டு வா. தப்பு நம்மளோட தான்ப்பா. சாரி, என்னோடது. இத்தனை நாளா நான் குடிச்சிட்டு கடை பக்கமே போகாம இருந்தேன்ல, அதான் ஆளாளுக்கு கோல்மால் பண்ணிருக்காங்க. என்னப்பா இது? நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி சொல்ற? மா, உண்மையிலேயே இது நமக்கு நல்ல நேரம் தான். அதான் அவங்க தப்பு பண்றத கண்டுபிடிச்சிட்டோம். இல்லனா மொத்தமா அடிச்சிட்டு போயிருப்பானுங்க. எனக்கும் தெரிஞ்சதுப்பா. ஏதோ உள்குத்து இருக்குன்னு புரிஞ்சது. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல இதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன். ரெண்டே நாள்ல இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க நான் கண்டுபிடிக்கிறேன். நீயும் கடைக்கு போலையா? கொஞ்ச நாள் நானும் சரிவர கடைக்கு போல. அவனு குளிர் விட்டு போச்சுப்பா, வேற ஒண்ணும் இல்ல. இதை விடுங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் நான் வேப்பல் அடிக்கிறேன். எத்தனை நாள் நான் கடைக்கு போலையோ அத்தனை நாளைக்கு சேர்த்து வச்சு வேலை வாங்குறேன். எல்லாத்துக்கும் மேல சங்கத்துக்குள்ள புகுந்து அந்த நடராஜ் பையன் நம்ம கடையை கைப்பற்றினால அவனை நான் சும்மா விட மாட்டேன். முத வேலையை அந்த கடையை பழையபடி நம்ம கைக்கு கொண்டு வரணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கப்போ இதை பத்தியெல்லாம் நான் யோசிக்காம நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு போதையில கடந்திருக்கேன். ச்சே. ஏய் வசந்தா, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? சத்தியமா நீ இந்த அளவுக்கு எனக்கு திரும்ப கிடைப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. எனக்கு என் புள்ள திரும்ப கிடைச்சிட்டான்பா. கிடைச்சிட்டான், போதும். நல்ல விஷயம் தானம்மா, இதுக்கு எதுக்கு அழுகிறீங்க? எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. அந்த சந்தோஷத்துல சந்தோஷம்னாலும் சரி துக்கம்னாலும் சரி எல்லாத்துக்கும் அழுது ஒப்பாரி வைக்கிறது அந்த நடராஜ் பைய வீட்டுல மட்டும்தான் இனிமேல் நடக்கணும். நம்ம வீட்டுல அது வேண்டாம். சரிப்பா, சரி.
இனிமே இந்த வீட்டுல எதுக்காகவும் யாரும் அழக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முழு வேலை இனி அந்த குடும்பத்தை அழ வைக்கிறது தான். அவங்க அழுகிறத பார்த்து நம்ம கைதட்டி ரசிக்கணும். நீங்க பார்க்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு வேலை தரேன். நித்யாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்காக முழு நேரமும் செலவு பண்ணுங்க. நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிங்க. மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நான் கடைக்கு கிளம்புறேன். எல்லா கணக்கையும் நான் பக்காவா பார்த்து வச்சிடுறேன். நீங்க மெதுவா வாங்க. வரேம்மா. வரேன் நித்யா. இல்ல நித்யா, எனக்கு பசிக்கல. நான் மதியானம் லஞ்சுக்கு வந்துடுறேன். ம்? டேய் மாரிஸ், எப்படிடா இருக்க? டேய் என்னடா வந்திருக்க? லீவா? ஏய் வாளு, எப்படி இருக்க? வாள் இல்ல, ஷாலு. தம்பி, உங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் மீட்டரை கட் பண்ணுங்க. அண்ணா, நீ போலீஸ் ஆனோன்னு இந்த ஆளு சும்மா விடாத. யாரு இந்த தம்பியா? போலீஸ் ஆக போதா? அடப்பாவி. ஏண்டி நீ அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற? நான் சீரியஸா தான் சொன்னேன். உன்னை பார்த்தா தான் சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கு போல. ஏடா எரும மாட்டே, ஏன்டா என்ன அடிக்கிற? என்ன அடிக்கிற? ஏன்டா அடிக்கிற? ஏன்டா எல்லாம் உன்னாலதான். ஏன்டா அடிக்கிற? யாரை பார்த்து சிரிப்பு நான் உன்னதான் சொன்னேன். உன்னை பார்த்தா தான் அவரு. என்ன அடிக்கிற? திரும்ப அதே சொல்றேன் நீ. நான் சிரிப்பு எதுக்கு நீ கத்துற? விடுடா, விடுடா. ஏய் எப்படா வந்த மாரிஸ்? எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? என்னடா இது, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அம்மா, அவன் என்ன அடிச்சிட்டு இருக்கா. நீ என்னன்னா அவன்கிட்ட நல்ல விசாரிச்சிட்டு இருக்க? ஓ அப்படியா? டேய் இங்கே நில்லு. உள்ள வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன அடிச்சல, அதான் அம்மா உன்னை அடிக்க விறகு கட்டை எடுத்துட்டு வர போயிருக்காங்க. என்ன அடிக்க விறகு கட்டை எடுத்துட்டு வராங்களா? வா வா உள்ள கவனிச்சு. ஏய் வலிக்குதுடா, விடுடா. நான் என்ன சிரிப்பு போலீஸா? நான் உனக்கு சிரிப்பு போலீஸா? சிரிப்பு போலீஸா? டேய் அடிக்கிற இருடா. உன்னை வெளியில தான நிக்க சொன்னேன். எதுக்கு இப்ப உள்ள வந்த? எதுக்கு? ஆரத்தி எடுக்கலாம்னு பார்த்தேன்டா. எது எடுக்கிறதா இருந்தாலும் இவளுக்கே எடுங்க. சரி, ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு? ட்ரைனிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஒண்ணு பின்ன என்னம்மா, ட்ரைனிங் பீரியட் வேற எப்படி இருக்கும்? அது இல்லடா, கஷ்டமா இருந்ததா ஈஸியா இருந்ததான்னு கேட்டேன். அப்படி தெளிவா கேட்டு போங்க. மா அப்படி தெளிவா கேளுமா. அவன்தான் தெரியும்ல. வச்சதும் வராததும் அவளை அடிச்சுக்கிட்டே இருக்க. நீ ஏன் அவனை எதிர்த்து எடுத்து பேசிட்டு இருக்க? ஏய் அப்பா வராரு. எப்போ வந்தாராம்? ஏன் பார்த்தா தெரியலையான்னு கேளுங்க. ட்ரெயின் கிடைச்சிதாமா? ட்ரெயின்ல வரல, ஃப்ளைட்ல வந்தேன்னு சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு இருக்கிறதா உத்தேசம்? லீவு முடியற வரைக்கும் தான். அந்த விளக்கண்ணையை தான் கேட்குறோம், எத்தனை நாள் லீவுன்னு. நாங்களும் அந்த நல்ல இன்னைக்கு தான் சொல்றோம். அடுத்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிற வரைக்கும். மிஸ்டர் மாரிச்சாமி, மிஸ்டர் சுரேஷ்,